இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பொதுவா இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கான திருமண தடை அப்படிங்கிறது எதனால ஏற்படுது? இப்ப இவங்களுக்கான திருமண தோஷத்திற்கான ஒரு கோவில் வழிபாடு, அதற்கான பரிகாரங்கள் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும்னா அது என்னவா இருக்குங்க? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக கடகராசிக்காரர்கள் மிக மிக அகிம்சை எண்ணம் உள்ளவர்கள். அகிம்சைனா கருணையான மனம் உடையவர்கள். அதனால தான் பொதுவாக நம்ம நதிகளில் காவேரியை அந்த கடகராசியோடு சேர்த்துக்கொள்கிறோம். அதாவது கடகராசிக்கு சூரியன் வரும் மாதம் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்தில் தான் நம்ம காவேரியுடைய 18ஆம் பெருக்கு கொண்டாடுறோம். அதாவது காவேரி அம்மனை நம் வீட்டு மருமகளாகவே நினைத்து நம்ம வழிபடுகிறோம். அது ஆடி மாதம். பொதுவாகவே நீர் ராசியில் கடகம் என்பது ஒரு நதி. அப்போ அந்த நதி எப்படி எல்லோருக்கும் பயன் கொடுக்குமோ அதுபோல் பயன் கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு நட்பான ராசி கடகராசி. பொதுவாக இந்த கடகராசிக்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் இருப்பதால் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும். அவர்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது மிக மிக நுட்பமாக பார்க்கணும். ஏன்னா அந்த ராசியுடைய தோஷமே திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் நேருக்கு எதிர்மாறாக இருக்கும். பொதுவாக ராமருடைய ஜாதகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதம். ராமர் எல்லாருக்கும் கடவுள், உலகத்துக்கு நீதி கொடுத்தவர், எல்லாம் சரிதான். ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை ஒரு விதமான மகிழ்ச்சி இல்லாமலே முடிஞ்சிடுது. இது பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கே உள்ள ஒரு பிரச்சனை. சிலருக்கு இருதாரம் அமைவதும் இருக்குது கடகராசியில். ஏன்னா 7, 8க்கு ஒரே அதிபதி சனி பகவானே இருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் விரயமாகும். அது மட்டும் இல்லை, 8ஆம் இடம்ன்றதை எதிர்பாராத ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடியதே கடகராசி. இப்போ இந்த கடகராசிக்கு ஆயில்யமும் கடகம்தான். இப்போது ஆயில்யத்துக்கும் பொதுவாக மாமனார் மாமியாருடைய ஆயுளுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. நவாம்சம் பலவிதமான விஷயங்களை போட்டு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு, அதாவது திருமணம் நடந்தால் மாமனார் மாமியாருக்கு கெடுதல்னு பொதுவான வார்த்தை இது. 2வது, அதில் பூச நட்சத்திரமும் இருக்குது. இந்த பூச நட்சத்திரம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது சனியுடைய அப்போது அதில் ஒரு புணர்ப்பு தோஷம்னு ஒன்று வரும். புணர்ப்பு தோஷம் என்றால் விரக்தி. அந்த சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடியவர். சந்திர பகவான் 2.25 நாளுக்கு ஒரு வாட்டி ராசி மாறக்கூடிய ஒரு கிரகம். இதனால் அது விரக்தியான ஒரு விஷயத்தை தான் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம். அதாவது சந்திரனும் சனியும் ஏதாவது ஒரு விதத்தில் சேர்ந்திருந்தால், இப்போ இது வீடு சந்திரனுடைய வீடு, ஆனால் நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இப்போ பொதுவாகவே கடகராசிக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் பொதுவாக 7ஆம் இடம் மகரமாக இருப்பதால் அவர்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகும். கட்டாயமாக தோஷங்கள் விலகும். ஏன்னா மகரம் என்பது நிலமும் நீரும் சேர்ந்த இடம். ஒரு காலத்தில்
அந்த இடம் முழுவதுமே இப்போ நம்ம வந்து பிச்சாவரம்னு சொல்கிறோம். ம். அது எல்லாமே ஒரே இடமாக தான் இருந்தது. அதாவது பேக்வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பொதுவாக கடலும் நதியும் சேரக்கூடிய இடம், அது போன்ற இடங்கள் தான் மகரம். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்தில் முக்கியமான விஷயம் இருக்குன்னா, நடராஜ பெருமானை சிதம்பரம் தில்லையம்பம் நடராஜனை வேண்டிக் கொண்டு வந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு திருமணம் சரியாகும். ஏன்னா அந்த இடத்துடைய விசேஷமே திருமணத்துக்கான தடைகள் விலகும். சிதம்பரம் நடராஜ பெருமானை வேண்டி அதற்கு உண்டான பரிகார பூஜைகளை செய்தாலும் அல்லது அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டாலும், அந்த இடத்துல முக்கியமானதே அர்த்தஜாம பூஜை தான். அந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டால் உறுதியாக திருமண தடைகளெல்லாம் போய் நல்லபடியாக திருமணம் நடந்து நீண்டு வாழ்வார்கள். ஐயா நீங்கள் சொல்றது அவ்வளோ நல்ல விஷயமா இருந்துச்சு. அதாவது கடகம் ராசி அப்படிங்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாமனார் மாமியார் கூட ஆபத்து இருக்குது. சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் போய் அர்த்தராஜ பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ என்கிட்ட இது முதல் கேள்வி இதுதாங்க ஐயா. அப்போ எந்த விஷயத்தில் கடகம் ராசிக்கு ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி இல்லை ஒரு நட்சத்திரத்தோட கடகம் இணையாமல் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது இதில் ராசி எல்லாம் விட அவர்களுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் துர்ஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும். பொதுவாக துர்ஸ்தானங்கள்னால் என்னென்னா, இப்போ கடக ராசிக்காரருக்கு விருச்சிகத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 7ஆம் இடத்துக்கு பாதக ஸ்தானமே விருச்சிகம்தான். அதாவது மகரத்துக்கு பாதக ஸ்தானம் விருச்சிகம். அப்போது இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு விருச்சிகத்தில் சனி இருந்தால் கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் முதல் திருமணம் சரியாக வராது. அதாவது சனி பகவானை தான் பார்க்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி மிக மிக முக்கியம். அந்த 7ஆம் அதிபதி மகரத்தின் அதாவது அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதோடைய 11ஆவது இடமாகிய விருச்சிகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. உறுதியாக அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் முதல் திருமணம் சரியாக வராது. 2வது திருமணம் தான் செய்ய வேண்டிய அவசியம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம கண்கூட பார்த்தது. அதாவது பிரிந்து போகலாம், இல்லை வேறு விதமாகவும் பிரிந்து போகலாம். அப்போ அது மாதிரி இருந்தால் அவர்களுக்கு விருச்சிகத்தில் சனி இருந்தால் மிக சில பரிகாரங்களை செய்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நேரடியாக செய்தால் முதல் மனைவிக்கு ஆபத்து உண்டாகும். நிச்சயமாங்க ஐயா. ஐயா அப்போது கடகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக வருவாங்க. இவங்களோட நீங்கள் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை துவங்கும் போது எந்த ஒரு ஆபத்து இருக்காதுங்கக்கூடிய ஒரு முதல் 3 ராசிக்காரங்க இல்லை நட்சத்திரக்காரங்க. அதாவது இதில் ராசியோட சனி பகவான் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா ராசி கணக்கு கிடையாது. 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார்? ஓகே, 7ஆம் அதிபதி இப்போ துலாத்தில் இருந்தால் நல்லது. அதே போல் மகரத்திலேயே இருந்தால் நல்லது, கும்பத்தில் இருந்தாலும் நல்லது, கெடுதல் கிடையாது. ஏன்னா ஆட்சியிலும் உச்சத்திலும் ஒரு கிரகம் பொதுவாக கெடுதல் பண்ணாது. ஆனால் நீச்சத்தில் இருந்தாலோ இல்லை வேறு பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ கட்டாயமாக கெடுதல் செய்வார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த வருடத்திற்கான சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த மாதத்துலேருந்து இருக்குங்களாங்க ஐயா? அப்போ அடுத்த மாதத்தில் இப்போ இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய கிரக நிலைகளை உச்சம் பெறக்கூடிய ராசிகள் கடகத்தோட பொருதுன்னா அது என்னவா இருக்குங்க ஐயா? இந்த வருஷம் திருமணம் பொருத்தம் பார்க்க அதாவது இருக்கும். அந்த கடகத்தில் இருந்து சனி பகவான் மேஷத்தில் இருந்தால் கட்டாயமாக இந்த சுற்றுலேயும் மேஷத்துக்கே வரார். அப்போ கட்டாயமாக அந்த காலகட்டம் ஒரு முக்கியமாக பார்க்க வேணும். தோஷ பரிகாரம் செய்யணும். அதாவது திருநள்ளாறு போய் தோஷ பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு நல்ல விடிமோட்சம் கிடைக்கும். தோஷ பரிகாரம் செய்யாமல் கடகராசிக்காரர்கள் எந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுடைய மன வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள், சண்டை எல்லாம் வரும்.
ஐயா, அப்ப நீங்க சொன்னீங்க கடகம் ராசிக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், ஏன்னா அவங்களுடைய ராசி அவங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அப்படின்னு. இப்ப இந்த இரண்டாவது திருமணத்திலும் ஈடுபடக்கூடிய கடக ராசிக்காரங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ அந்த இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய இன்னொரு ராசிக்காரங்க, அது ஆணோ பெண்ணோ இருக்கும்போது கடகராசி திருமணம் செய்யும் போது அவங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அதாவது பொதுவா மீனம் 9ஆம் இடமாக அமைகிறது அந்த கடகராசிக்கு. 9ஆம் இடம் என்பதே 2ஆம் திருமணம் தான். 7க்கு 3வது வீடு. அப்போது குரு பகவானுடைய வீடு. பொதுவாக அந்த குரு பகவான் வீட்டிலிருந்து பார்த்தாலும் கடகம் வந்து 5வது இடம். அப்போது 5, 9 என்பது நல்ல ஒரு ஸ்தான பலம்லாம் இருக்குது. ஏன்னா பொதுவாக கேந்திரங்களில் தான் குரு பிரச்சனையே தவிர கோணங்களில் பிரச்சனை கிடையாது. கோணங்களில் ஒரு விதமான நல்லது தான் அது. அப்போது குரு பகவானை பார்த்து நல்ல முறையில் இருந்தால் 2வது திருமணம் நல்ல முறையில் முடியும். குரு பகவானுடைய நட்சத்திரமாகவே இருந்தால் மிக மிக நல்லது. பொதுவாக வந்து விசாகத்தில் இருக்கிறார், ஏதாவது அல்லது புனர்பூசத்தில் இருக்கார்னா கட்டாயமாக 2வது திருமணம் நல்லபடியாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ கடகராசிக்கு இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கை கூடுறதுல எந்த ஒரு கட்டாயம் இருக்காது. கட்டாயம். நிச்சயமாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் பலன்கள் காவேரியில் ஆரம்பிச்சிங்க, அது ஒரு நல்ல விஷயமா நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க ஐயா. உடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.